வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். அதாவது தொழில்துறை அமைச்சர், தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சரை மையப்படுத்தி சமூக வலைதளங்களில் ஒரு காணொளி பரவிட்டு இருந்துச்சு. அந்த காணொளி என்னென்னா, ஒரு பொண்ணு ஒரு அலங்காரமான ஒரு காரு, அந்த கார்லேருந்து அவங்க இறங்கி வருவாங்க. அவங்க ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதாவது கால் தெரிகிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு. அதை போட்டுட்டு இறங்கி அந்த ட்ரெஸ்ஸை அவங்க சரி செய்துட்டு அவங்க அந்த இடத்துலேருந்து கடந்து போவாங்க. இதுதான் அந்த காணொலியோட சாராம்சமாக இருந்துச்சு. பாருங்க, தமிழ்நாட்டை சார்ந்த தொழில்துறை அமைச்சர் எவ்வளவு நாகரிகமற்ற ஒரு உடையை போட்டிருக்கிறாரு அப்படின்னு சமூக வலைதளங்களில் இந்த காணொலியை பரப்பி கடுமையான விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்பட்டது. உடனடியாக இது ஒரு பரபரப்பு செய்தியாகவும் எல்லா இடத்துலையும் எல்லா சமூக வலைதளங்களும் இது ஒரு பரபரப்பு செய்தியாக பரவிட்டு இருந்துச்சு. இதை குறித்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுத்திருந்தார். அவர் என்ன கொடுத்திருந்தார்னா, நான் அந்த கார்லேருந்து இறங்கின பொண்ணு நான் இல்லை, அது யாரோ ஒருவர். ஆனால் அந்த பொண்ணை மையப்படுத்தி என்னை நீங்கள் விமர்சிப்பது என்பது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் உடை அணிவது அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. அந்த உரிமையை மீறி நீங்கள் விமர்சிப்பதும், ஒரு பெண் அரசியலுக்கு வந்துவிட்டால் அவள் மீது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைப்பது, அவளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சார்ந்து, அவள் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளை சார்ந்து இதுபோன்று கடுமையான வார்த்தைகளை எடுத்து வைப்பது ஆணாதிக்கத்தின் உச்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது. எனவே அந்த பெண் நான் இல்லை, ஆனால் அந்த பெண் அணிந்திருக்க ஆடையை மையப்படுத்தி நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த விமர்சனங்களை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மாண்புமிகு அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் மிக தெளிவாக அதை குறித்து பதிவிட்டிருந்தார். ஆனால் இந்த சகோதரி, அதாவது அந்த காரில் இறங்கிய சகோதரியை மையப்படுத்தி பரவலாக பல செய்திகள், அதுவும் பல சமூக வலைதளங்களில் வாய்க்கு வந்தது மாதிரி கருத்துக்களை பதிவிடக்கூடிய அந்த களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு உண்மை தெரிய ஆரம்பித்திருக்கிறது. மலேசியா நாட்டில் இருக்கக்கூடிய வினோஷா ரவி என்கின்றது தான் அந்த சகோதரி என்று குறிப்பிடுகிறார். அந்த சகோதரி இப்பொழுது மிகவும் நொந்து போய் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அவர் என்ன கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்றால், நான் அலுவலகத்திற்கு செல்வதற்காக நான் கிளம்பி கொண்டிருந்தேன். கிளம்பி என்னுடைய காரிலிருந்து இறங்கி நான் அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும். வழக்கம் போல எல்லா பெண்களும் தங்களுடைய ஆடைகளை சரி செய்துவிட்டு செல்வது போலத்தான் நான் சென்றிருக்கிறேன். ஆனால் நான் தான் அந்த அமைச்சர் என்று ஒரு கருத்தை பதிவிட்டு என்னுடைய ஆடையை மையப்படுத்தி கடுமையான விமர்சனங்களை அந்த சமூக வலைதளங்களில் பலர் எடுத்து வைத்திருக்கிறார்கள். என்னை அறியாதவர்கள் கூட என் மீது கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைக்கிறார்கள். உண்மையிலே மனதளவு நான் ரொம்பவும் சோர்ந்து போய்விட்டேன் என்று அந்த சகோதரி கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். அப்படி என்றால் அந்த சகோதரி மனதளவில் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர் தன்னுடைய அலுவலகத்திற்கு செல்கின்றார். அலுவலகத்திற்கு செல்கின்ற பொழுது தனக்கு எந்த ஆடை வசதியாக இருக்குமோ அந்த ஆடையை அணிந்து கொண்டு அந்த சகோதரி சென்றிருக்கிறார். இது அவருடைய தனிப்பட்ட ஒரு உரிமை, அவருடைய அலுவலகம் அனுமதித்திருக்கக்கூடிய உரிமை. எனவே இதை குறித்து மற்றவர்கள் கருத்து சொல்வதற்கான ஒரு உரிமை இல்லை. ஆனால் இங்கு பலர் கருத்துக்களை தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விடயம் அந்த சகோதரியை மிகவும் ஒரு வலியை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாற்றி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அந்த சகோதரியுடைய வார்த்தைகள் மூலம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழக அரசியல் களத்தில் அதாவது இந்த கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் என்கின்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து பெண் சார்ந்த அரசியல் கட்சி தலைவர், பெண் அரசியல் கட்சியில் பெண்கள் பதவியில் இருக்கக்கூடிய அந்த அரசியல் கட்சிகளை சார்ந்த அந்த பெண்கள் எல்லாமே இப்போ கீர்த்தனா அவர்களுக்கு ஆதரவான ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காங்க. அதுபோல அவங்களுக்கே தெரியாது வினோஷா ரவி என்கின்ற பெண்ணைத்தான் கீர்த்தனா அவர்களாக காட்டியிருக்கிறார்கள் என்கின்ற விடயம். ஆயினும் அனைத்து அந்த அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய பெண் சகோதரிகள் அனைவருமே ஒன்றிணைந்து கீர்த்தனா அவர்களுக்காக ஆதரவாக குரல் கொடுத்திருக்கக்கூடிய அந்த விடயம் பாராட்டுக்குரியதாக இருக்கிறது. யார் யார் ஆதரவு தெரிவித்தான்னு பார்த்தாலே அது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கனிமொழி அவர்கள்.
கனிமொழி அவர்கள் யார் என்பதை குறித்து நான் விளக்க தேவையில்லை. முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சகோதரி, கலைஞர் அவர்களுடைய மகள். அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ல அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்காங்க, பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வருவது என்பதே மிக சிரமம். அப்படி பொது வாழ்க்கைக்கு வரக்கூடிய பெண்கள் பல விமர்சனங்களை சந்திக்க வேண்டியதிருக்கிறது. அவர்கள் வளர்ச்சி அடைந்து விடக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டில் இதுபோன்ற விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது. ஆடையை மையப்படுத்திய விமர்சனம் என்பது ஒரு பெண் அவளுடைய உரிமை. அவளுக்கு தனக்கு என்ன ஆடை அணிய வேண்டும் என்பது அவள் எடுக்க வேண்டிய உரிமை. ஆனால் அந்த ஆடைகளை மையப்படுத்தி ஒரு பெண் மீது விமர்சனங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது என்றால் அது எப்படி ஜீரணிப்பது என்று தெரியவில்லை. கீர்த்தனா என்கின்ற அந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த அமைச்சர் மீது கடுமையான விமர்சனங்களை ஒரு சிலர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசியல் களத்தில் வேறு வேறாக இருந்தாலும் பெண்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதில் நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் என்ற கருத்தை அவர் பதிவிட்டிருந்தார். அதுபோல பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த முன்னாள் தெலுங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் பல ஆளுமைகள் கீர்த்தனா அவர்களுக்கு ஆதரவான பதிவை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கு உண்மை நிலை என்னவென்றால், கீர்த்தனா அவர்கள் அந்த ஆடையை அணியவில்லை. அதை அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களே அந்த ஆடை அணிந்திருந்தால் கூட அது அவர்களுடைய சுதந்திரம் என்ற கணக்கீட்டில் தான் பார்க்க முடியுமே தவிர, இவர்கள் விமர்சனம் செய்வதற்காக கீர்த்தனா அவர்கள் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்காக ஆடைகள் அணிவார் என்றால் அது ஒரு பெண்ணடிமையை உறுதிப்படுத்துவதாக மாறிவிடும். ஆனால் கீர்த்தனா அவர்கள் அதில் தெளிவான ஒரு பதிவை சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கு இன்னொரு விடயத்தை பார்க்க வேண்டியதிருக்கிறது. முதலில் இந்த காணொலியை யார் வெளியே கொண்டு வந்தார் என்கின்ற கேள்வி எழும்பியிருக்கிறது. அதற்காக இப்பொழுது அந்த சகோதரி வினோஷா ரவி மலேசியா காவல்துறையிடம் புகார் கொடுத்திருக்கிறார். காவல்துறை அதிகாரிகள் யார் என்னுடைய இந்த காணொலியை சமூக வலைதளங்களுக்கு கொண்டு சென்றது என்பதை குறித்து ஆராய வேண்டும் என்று. ஆனால் தமிழகத்தில் தொழில்துறை அமைச்சர் மீது ஒரு கடுமையான விமர்சனத்தை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்பதற்காக பொய்யான தகவல்களை உருவகப்படுத்தி அதில் அவருடைய பெயரை இணைத்து அதை கொண்டு வருவதற்கான ஒரு களங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதாவது நல்ல வேளை தொழில்துறை அமைச்சர் நான் இல்லை என்று சொன்னால் கூட அந்த பெண்ணுக்கு ஆதரவாக அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பெண்ணுரிமை களம் அவரை பாராட்டும்படி வைத்திருக்கிறது. இப்பொழுது பரவலாக எல்லார் மட்டங்களிலும் இந்த காணொலியை மையப்படுத்தி வருகின்ற செய்தி, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஒரு உடை என்பது அவர்கள் சார்ந்த உரிமை அல்லது அவர்களுக்காக கிடைத்திருக்கக்கூடிய உரிமை. அந்த உரிமையை எள்ளி நகையாடுவதும் அதனை மையப்படுத்தி கருத்துகள் பதிவிடுவதும் ஏற்புடையதா என்பதை சமூகம் சிந்திக்க வேண்டும் என்று பலர் எடுத்து வைக்கிறார்கள். அதைத்தான் நாமும் இங்கு முன்மொழிகிறோம். நன்றியுடன் இன்பா.